வாழ்க்கையிலே எதுவுமே சரியா நடக்கலன்னு நினைக்கிறவங்களா நீங்க? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். கோடியில் ஒருத்தருக்குத்தான் இது கண்ணில் படும். யாருக்கு தேவையோ, யாருக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுதோ அவங்க கண்களுக்கு தான் இது தெரியும். எப்போ இந்த பண கஷ்டம் போகும்னு நினைச்சு கவலையா இருக்கீங்களா? ஆனா கடவுள் உங்களுக்கு காட்டுற அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நீங்க பல நேரம் தவற விட்டிருக்கீங்க. ஆமாங்க, கடவுள் நமக்கு நிறைய சைகை காட்டுறார் வாழ்க்கையில முன்னேறி போக. ஆனா நாம் தான் அந்த அன்றாட கஷ்டங்கள்ல அத சரியா பார்க்கவும் இல்ல, புரிஞ்சுக்கவும் இல்ல. அப்படி கடவுள் நமக்கு காட்டுற அறிகுறிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இப்படி ஆன்மீக தகவல்கள் மற்றும் பக்தி கதைகள் கேட்க நம்ம பக்தி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல் அறிகுறி நம்மள பல பேருக்கு தூங்கும்போது வரும் கனவுதான். ஆனா நாம அதை ஏதோ ஒரு சின்ன கனவுதான்னு நினைச்சு பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஆமாங்க, அந்த கனவு கூட நம்ம வாழ்க்கையில முன்னேற போறோம்னு சொல்ற ஒரு சிக்னலாக இருக்கலாம். அப்படி என்னெல்லாம் கனவுல வந்தா நம்ம பண கஷ்டம் போகும், வியாபாரம் பெருகும், புதிய வாய்ப்புகள் நம்மை தேடி வரும்? வாங்க அதை பற்றி இப்போ பார்க்கலாம். தங்கம் அல்லது நகை காண்பது. கனவில் தங்கம், சங்கிலி, மோதிரம் மாதிரி நகைகள் வந்தா அது சாதாரணம் இல்ல. பணவரவு அதிகரிக்கப் போகுது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. கோவில் அல்லது கடவுள் தரிசனம். அம்மன், முருகன், பெருமாள் தரிசனம் கிடைத்தா உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள் நீங்க போகுது. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடுச்சு. பணம் கிடைப்பது. கையில் பணம் வாங்கிறது, யாராவது கொடுக்கிறது, இந்த மாதிரி கனவு வந்தா எதிர்பாராத வருமானம் உங்களை அதிர்ச்சி அடைய வைக்கும். நீர் பார்க்குதல். தெளிந்த தண்ணீர். அடுத்த அறிகுறி, சில பேருக்கு அடிக்கடி உள்ளங்கை அரிக்கும். இதையும் நாம சாதாரணம்னு தான் எடுத்துக்குவோம். ஆனா இதுக்கு பின்னால ஒரு ஆன்மீக காரணம் இருக்கு. ஆண்களுக்கு வலது கையும் பெண்களுக்கு இடது கையும் உள்ளங்கை அரிக்கிற மாதிரி இருந்தா அது சீக்கிரமே பணவரவு வரப்போகுதுன்னு அர்த்தம். எதிர்பாராத வருமானம், நீங்க காத்திருந்த பணம் உங்கள தேடி வரப்போகுது என்பதற்கான ஒரு அறிகுறி இது. இந்த சின்ன சைகையையும் இனிமேல் கவனிக்க மறக்காதீங்க. நல்ல நேரம் ஆரம்பமாயிருச்சு. இது ரொம்ப அதிசயமாதான் நடக்கும். ஆனா நடந்தா உங்க வாழ்க்கையையே மாற்றும் சக்தி இதுக்கு இருக்கு. அதாவது சங்கு ஒலி கேட்பது. சங்கு என்பது சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தது. அதன் ஒலிதான் சிவன் விரும்பும் இசைன்னு சொல்வாங்க. அதனால எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க திடீர்னு சங்கு ஒலி கேக்குறீங்கன்னா அது சாதாரணம் அல்ல. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் நடக்கப் போகுதுன்னு அர்த்தம். கஷ்டங்கள் நீங்கும், நல்ல நேரம் ஆரம்பிக்கும், அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். இந்த சைகை கிடைத்தா உங்க வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போக போகுது. இன்னொரு முக்கியமான அறிகுறி, நம்ம வீட்ல இருக்கிற துளசி செடி. நம்ம வாழ்க்கை நல்ல செழிக்க போகுது, இன்னும் முன்னேற போறோம் அப்படின்னா நம்ம வீட்ல வளர்க்கிற துளசி செடி நன்றாக துளிர்விட்டு பசுமையா வளரும். துளசி செடி என்றால் அது லக்ஷ்மி தேவியின் வாசம் செய்யும் புனித இடம். அப்படி இருக்கிற துளசி செடி நன்றாக வளர்ந்தா உங்க பொருளாதாரம் கூட வளரப்போகுது, செல்வம் அதிகரிக்கப் போகுது என்பதற்கான அறிகுறி. வீட்ல துளசி செடி பசுமையா இருக்குன்னா நல்ல நேரம் உங்கள் வீட்டுக்குள் வந்துடுச்சு. அதேபோல காரணமே இல்லாம காலையில 3 மணி முதல் 5 மணி வரை விழிப்பு வருதா? அது சாதாரண விஷயம் இல்ல. அது பிரம்ம முகூர்த்தம் நேரம். இந்த நேரத்துல தானாகவே விழிப்பு வந்தா அது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் வரப்போகுது என்பதற்கான அறிகுறி. நீங்க எழுந்து பெரிய பூஜை எதுவும் பண்ணலானாலும் பரவாயில்ல. சும்மா கண்மூடி அமைதியா இருந்தாலும் கூட அது நல்ல பலன் தரும். ஏன்னா காரணமே இல்லாம அந்த நேரத்துக்கு விழிப்பு வருது என்றால் நல்ல நேரம் ஆரம்பிச்சாச்சு. அதிர்ஷ்டம் உங்கள தேடி வருது என்பதற்கான சின்னம்.
இந்த நீர விழிப்பு கிடைக்குது என்றால் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போக ரெடியாயிடுச்சு. எங்கனாவது வெளியே போகும்போது அல்லது பயணம் பண்ணும்போது எதிரில ஒரு இறுதி ஊர்வலம் வருதா? பல பேரு இத பார்த்தா, என்னடா நல்ல விஷயத்துக்கு போறோம், இப்படி இறுதி ஊர்வலம் வருதேன்னு நினைப்பாங்க. ஆனா உண்மையில அது ஒரு கெட்ட சின்னம் இல்ல. ஒரு மனிதனின் இறுதி பயணத்தை பார்க்கிறதே மிகப்பெரிய புண்ணியம். அதோட நீங்க போகிற காரியம் கண்டிப்பா வெற்றியடையும். வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரப்போகுது என்பதற்கான அறிகுறி. அதனால இனிமேல் இத பார்த்தா பயப்படாதீங்க. இது வெற்றிக்கான சின்னம். இது மட்டும் இல்லாம அடிக்கடி உங்க குலதெய்வத்தின் பெயர் அல்லது அவர்களின் நினைவு உங்களுக்கு வந்துட்டே இருந்ததா? அதுவும் சாதாரணம் இல்ல. அது உங்க வாழ்க்கையில நல்ல நேரம் தொடங்கப் போகுது என்பதற்கான ஒரு மிகப்பெரிய அறிகுறி. உங்க குலதெய்வம் உங்கள நினைவூட்டுறாங்க, உங்கள காப்பாத்துறாங்க, உங்க பாதைய சரியான திசையில நடத்திக்கிட்டு போறாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி சைகை கிடைத்தா வாழ்க்கை மாறப்போகுது. அதிர்ஷ்டம் உங்கள தேடி வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இத கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களுக்கும் இந்த நல்ல அறிகுறிகள் தெரியட்டும். இன்னும் இப்படிப்பட்ட ஆன்மீக தகவல்கள், பக்தி கதைகள், அதிர்ஷ்ட சைகைகள் தெரிஞ்சிக்க நம்ம பக்தி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்த மறக்காதீங்க. நல்ல நேரம் ஆரம்பமாயிருச்சு. அத வரவேற்க ரெடியாயிருங்க.